நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் நன்னனை சென்று சந்திக்க செல்கின்ற கூத்தர்கள் இடையில் அவர்கள் செல்லுகின்ற வழியில் எத்தகைய விருந்தோம்பலினை பெறுவார்கள் என்பதனை விளக்குகின்ற பகுதியாக நம்முடைய பாடப்பகுதி அமைகின்றது. இனி இந்த பாடல் உணர்த்துகின்ற செய்திகளை காண்போம். வாளை வரால் மீன்கள் கலந்த உணவு. மருத நிலப்பகுதியில் சன்பங்கோரை என்ற செடியானது வளர்ந்துள்ள குளமானது காணப்படுகின்றது. அந்த குளத்தில் வலையினை கொண்டு வீசி வாளை மீன்களை பிடித்து வருகின்றனர். அதே போன்று தூண்டிலை பயன்படுத்தி வரால் மீனை பிடித்து வருகின்றனர். வாளை மீன் மற்றும் வரால் மீனின் தசைகளால் ஆகிய உணவினை வளையர் மகளிர் செய்வர். அப்படி அவர்கள் செய்த அந்த இறைச்சியினை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தருவர். மேலும் அங்கே நண்டுகள் ஆடித் திரியும் வயல் பகுதி இருக்கின்றது. அந்த வயல் பகுதிக்கு அருகே மேட்டு நிலம் இருக்கின்றது. அந்த மேட்டு நிலத்தில் உழவர்கள் மலை போன்று வைக்கோல் போரினை குவித்து வைத்துள்ளனர். அந்த உழவர்கள் அறுவடையான புதிய நெல்லினை முகந்து வளையர் மகளிருக்கு வழங்குவர். அந்த புதிய நெல்லின் பசிய முளைகளை கொண்டு கல்லினை காய்ச்சுவர். அப்படி காய்ச்சப்பட்ட கல்லினை இளவெயில் நேரத்தில் மிகுதியாக வழங்குவர். கூத்தர்களே, நீங்கள் அங்கே செல்லும் பொழுது இது போன்ற உணவினை பெறுவீர்கள் என்று இந்த பாடப்பகுதியானது நமக்கு விளக்கி நிற்கின்றது. எளிமையான இந்த பாடலினை இனிமையாக தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.